ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் பேசலாம் வாங்க. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது நிறையவே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது பத்தாதுன்னு ஹோம் கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் கூட நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சமைக்கிறது அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு, அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா நான் இந்த சேனலில் நான் புதுசாக வீடியோஸ் நான் போட அப்லோட் பண்ண உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் தெரிய வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ இந்த சேனலை நல்லா பெருசாக பூஸ்ட் பண்ணி விடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நான் ஆக்சுவலாக இருக்கிறது வேப்பம்பட்டு என்ற இடத்துல நான் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசான் மட்டும்தான் கிராசரி டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் அமேசானை பொறுத்தவரையும் கிராசரி எல்லாமே கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரியோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியை விட நல்லா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இங்கேருந்து தள்ளி இங்கே பட்டாபிராம் டைடல் பார்க் இப்போ புதுசாக கட்டி அங்கே ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் பூம் ஆகிக்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிரிட்ஜ் கூட கட்டி அதை கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் யூஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மொத்தமாக நான் 23 பொருள் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 6 பொருள் தனியாகவும் 17 பொருள் தனியாகவும் 2 பெட்டியாக சேம் டே டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு, நான் அங்கே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டெலிவரி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதுனால நான் இது ப்ரீபெய்ட் ஆர்டராக வாங்கியிருந்தேன். ப்ரீபெய்ட் ஆர்டராக எதுக்கு தெரியுமா வாங்கணும்? அப்போ தான் நமக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் என்ன ஆஃபர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, 2500 ருபீஸ்க்கு மேலே வாங்குறப்ப இன்ஸ்டண்ட்டாக 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். அது HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் அந்த ஆஃபரை நான் அவைல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ப்ரீபெய்ட் ஆஃபர் எல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நீங்கள் பொருள் வாங்குறப்போ உங்களுக்கு இந்த 200 ரூபா அது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக குறையும். ஓகேவா? அதனால் சொல்ல வரேன். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு 1500 1900க்கு மேலே வாங்கினாலே அதில் ஒரு 150 ருபீஸ் வரை குறையுது. அதையுமே பார்த்திங்கன்னா நான் அவைல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எல்லா ஆஃபர்ஸும் கிளப் பண்ணி நம்ம வாங்குறப்ப கண்டிப்பாக இதே பொருளை வெளியில் வாங்கினா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கலாம். அதனால தான் நான் அவ்வளோ மெனக்கெட்டு நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 10 கிலோ அரிசி பேக்கெட்லாம் போட்டு அனுப்பிட்டேன்னா அது இறங்கிடுச்சு. அது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. பைக்கில் வச்சு கம்ஃபர்டபுளாக ஓட்டிகிட்டு வரக்கூட முடியல. இங்கே இந்த வேப்பம்பட்டு அங்கே ரயில்வே கேட் க்ளோஸில் இருந்தது. அது கேட் ஓப்பன் பண்ண உடனே எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வண்டி பட்டோ இல்லைனா நான் சரியாக பார்க்காம நான் பைக்கை ஓட்டியோ அந்த பை பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் மோதி அந்த ஸ்ப்ரைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீணாக போச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அந்த ஸ்ப்ரைட்டு. ஆனால் அது ஒரு சொட்டு கூட நான் குடிக்கல. அந்த பாட்டில் அப்படியே உடஞ்சி போய் அந்த ரோட்டில் அந்த ஸ்ப்ரைட் எல்லாம் வீணாக போச்சு. அந்த பை, அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அந்த கட்டைப்பையும் வீணாக போச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்ததுக்கு பெட்ரோல் ஒரு 150 ரூபாய்க்கு போட்டேன். அதுக்கப்புறம் அங்கே டிஃபன் ஒரு 25 ரூபாய்க்கு இட்லி 4 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி ஜூஸ் வாங்கி குடிச்சிருந்தேன். இந்த செலவெல்லாம் தாண்டி இந்த ஸ்ப்ரைட்டும் நஷ்டம்தான். இது இவங்க நம்ம வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருந்தா இவ்வளோ மெனக்கெட்டு நான் கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. இருக்கிற டென்ஷனில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட டக்குன்னு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் வீணாக போயிடுது. அது தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி சரி ஸ்ப்ரைட்டு ஒரு 100 ரூபாய் பொருள் தானே வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போகிறதா, நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் ஆசையை நம்ம வீட்டுக்கு கொண்டு குடிக்க முடியலன்னு ஒரு ஆதங்கமாக வேறு இருக்குது. இந்த மாதிரி இந்த பப்பாளி ஜூஸு, கிர்னி ஜூஸ் எல்லாம் கூட ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு இந்த குவான்டிட்டிக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா இந்த ஜூஸு 25 ரூபாவாம். நானே ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ நான் அங்கே போனப்போ கம்மியாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கூட்டியிருக்காங்க. ஸோ பப்பாளி ஜூஸு இப்போ 25 ரூபாவாம். வாட்டர் மெலன் ஜூஸு 35 ரூபாவாம். ஸோ முன்னாடியெல்லாம் நான் வாட்டர் மெலன் ஜூஸ்லாம் 15 ரூபாய்க்குலாம் வாங்கி குடித்த ஞாபகம் இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா விலை அந்தளவுக்கு கூடி இருக்குது. நம்மளோட பொருளாதார அந்த நிலமை தான் எப்பயும் போல் ஒரே மாதிரி இருக்குது தவிர நாட்டில் விலைவாசி எல்லாம் கூடி தான் போய் கிடக்கு.
இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வேப்பம்பட்டுக்கு முன்னாடி திருநின்ற ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள் ரோடு நல்லா விசாலமாக்குறாங்க. அங்கே பிரிட்ஜ் ஒர்க்கெல்லாம் வேறு நடக்குது. நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஹாட்ஸ்பாட்டாக வந்து இந்த வேப்பம்பட்டு மாறிக்கிட்டே வருது. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2017 ஒரு கிரவுண்டெல்லாம் 10 லட்சத்துக்கு வந்து ஈஸியாக வாங்க முடியும். இப்போ அதே ஒரு கிரவுண்டு 30 லட்ச ரூபா 45 லட்ச ரூபாய் வச்சா கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பொண்ணில் போடுற காசும் மண்ணில் போடுற காசும் வீணாக போகாதுன்றதுக்கு நல்லாவே வந்து சான்றுகளாக இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் என்ன, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து நம்ம வந்து வாங்கி போடலையே, வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி நமக்கு நல்லா லாபம் கிடச்சிருக்குமே, அந்த மாதிரியான ஏக்கங்களும் அந்த மாதிரியான கேள்விகள் தான் கடைசியாக நம்ம வாழ்க்கையில் மிஞ்சுது.